அனைவருக்கும் வணக்கம். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம். அந்த குற்றத்துக்கு சுமார் 6 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தீர்ப்பையும் அந்த கேஸ்ல என்ன நடந்துங்கிறதையும் ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாங்களா? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் கல்லூரி மாணவி ஒருவரை சில இளைஞர்கள் காரில் கடத்தி நகையை பறித்ததுடன் நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து மிரட்டியதாக புகார் எழுந்தது. இது குறித்து புகார் அளிக்க சென்ற மாணவியின் சகோதரர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இடையே பொள்ளாச்சி காவல் நிலையம் அருகே மோதல் ஏற்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுக நிர்வாகிகளின் உறவினர்கள் என்பதால் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் இளம்பெண் ஒருவரை இளைஞர்கள் பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தியதால் அவர் கதறி அழுத வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க அன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவுக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்திருக்காங்க. அதனால ஒரு கட்சிக்கு வேண்டப்பட்டவங்கன்னா அந்த கேஸ்ல யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சாலுமே அதுக்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வரணும், வேற ஏதாவது எதிர்கட்சி ஆட்சிக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு நியாயம் கிடைக்கும். குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலுமே அதுக்கு நீதி வழங்குறதுக்கு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் ஆகும்னா இது எந்த மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிறோம்? குற்றவாளி யாருங்கிறது அன்னைக்கே கண்டுபிடிச்சாச்சு, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. தீர்ப்பு என்னங்கிறது அன்னைக்கே வழங்கியிருக்கலாம். ஆனா இவங்க கட்சிக்கு வேண்டப்பட்டவங்கிறதுனால இவங்க கட்சிங்கிறதுனால இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற பார்த்துருக்காங்க. இந்த 6 ஆண்டுகளில் முடியாது, மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்காங்க, மக்கள்கிட்ட சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்கள தண்டனையை வாங்கி கொடுக்குறாங்க. இதுவுமே ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்க அவங்க, சரிங்களா? ஸோ நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சா முடிவு அன்னைக்கே. பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை, அந்த மாதிரி தான் நம்ம தளபதி பெண்கள் கிட்ட முதல்ல சீண்டிட்டா அந்த ஸ்பாட்லேயே அவனுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். டிவிக்கு ஆட்சியில் பெண்கள் மீது கை வைக்கிறதும் தண்டவாளத்தில் தலையை வைக்கிறதும் ஒன்று. ஸோ எவனுக்குமே அந்த துணிச்சல் இருக்காது. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா தளபதி பெண்களை பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் பார்த்துப்பாரு. கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும்.